ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான WH1 ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டேட்ஸில் வந்து நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், அது என்ன அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து நான் பார்த்தீங்க அப்படின்னா 9th படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறப்ப WH1 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் பப்ளிஷ் இருக்கும். இந்த WH அப்படின்னா உங்களுக்கு வித்துகள் தெரிஞ்சிருக்கும். இந்த WH1 சஸ்பெக்டட் மால்ப்ராக்டிஸ், அதாவது நீங்கள் ஏதாச்சும் மால்ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கலராக பென்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் மால்ப்ராக்டிஸ் வந்து புக் ஆகி உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த WH1 ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆகிருக்கும். இப்போ இந்த WH1 ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த WH1 எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க ஒரு சில டேட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இது போக இதுக்கு முன்னாடி இதே மாதிரி WH1 ரிசல்ட் வந்துருந்துச்சு, அதை ரிசல்ட்டாகவும் பப்ளிஷ் பண்ணாங்க. அது எவ்வளோ நாளில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டை வச்சு உங்களுக்கு நான் இந்த டைம் வந்து டேட்ஸ் வந்து சொல்கிறேன். இது எல்லாமே என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்ல போகிறேன். இதில் நம்ம ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பர் 2023, ஏப்ரல் மே 2024 இந்த ரெண்டு இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இல்லை இந்த நவம்பர் டிசம்பர் 2023 பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ லாஸ்ட் ஆனது நவம்பர் டிசம்பர் 2024, அதுக்கு முன்னாடி செமஸ்டரில் நவம்பர் டிசம்பர் 2023 பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை தனியாகவே இந்த WH1 ரிசல்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அது எவ்வளோ நாளில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஆனால் ஏப்ரல் மே 2024 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து தனியாக பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அதாவது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு சில காலேஜஸில் இந்த WH1 கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வராதப்போ நீங்கள் ரிசல்ட்டை போய் செக் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த WH1 இருக்குது, நார்மலாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமும் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிற இந்த டைம் தெரில. ஆனால் நவம்பர் டிசம்பர் 2023 மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ரீசன் அவங்க காலேஜஸில் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஏப்ரல் லாஸ்ட் வீக் இல்லைனா மே செகண்ட் வீக்குள்ளே இந்த WH1 ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இது நிறையா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பர் 2023 எந்த மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு கம்பேரிசனோட சொல்கிறேன். அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 டேஸ்க்கு அப்புறம் மே 9 பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்குரிய சஸ்பெக்டட் மால்ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே WH1 ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. அது அந்த டைம் தான் புதுசாக வந்து அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏப்ரல் மே 2024 இந்த மாதிரி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணல, தனியாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு 16 டேஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 4 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஏப்ரல் 20 வரணும். ஆனால் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹாலிடேஸ்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் 25 மேபி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஏப்ரல் 28, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேவோட ஃபஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சில காலேஜஸில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு மே செகண்ட் வீக் வரைக்கும் போச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சில டேட்ஸ் வந்து சொல்கிறேன். ஏப்ரல் 25, ஏப்ரல் 28, மே 2, மே 5, மே 9, மே 12, மே 16 இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோட ப்ரெடிக்ஷன் தான். நான் உங்களுக்கு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் WH1 ரிசல்ட் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்து தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் விடாமலையும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்கிறதுக்கான காரணம் நிறைய பேருக்கு WH1 புதுசாக அந்த டைம் வந்திருக்கலாம். இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா உங்களோட ரிசல்ட் பேஜை அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சில டைம் நோட்டிஃபிகேஷனை விட்டாங்கன்னா அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாக வந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் காலேஜில் எதுவும் டேட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.